1100 அண்ணா இருக்க நிற்க பாருங்க 1100 நண்டு சின்ன வழியில் வந்திருக்கு அவ்வளோ. கலைவிழாவு 1150 1150 உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு வந்து இந்த பெலாலி கடற்கரை பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகால பொழுதில் வந்து ஏல முறையில் வந்து இந்த மீன் விற்பனை கொள்வனவுகள் வந்து இடம்பெறுறது. இது தொடர்பான காட்சிகளை உள்ளடக்கியதான் தான் வந்து இந்த காணொலி பகுதி அமைய போகுது. சேனலுக்கு யாரும் முதன்மல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்கோ காணொலி பகுதிக்குள்ளே போகலாம். காங்கேசந்துறை பகுதியிலேருந்து நாங்கள் இப்படி வந்து இந்த தொண்டமானாறு நோக்கி பெரிய நிற்கிற இந்த வீதியால் பெலாலி பிரதேசத்தில் நிற்கிறோம். வர்ற இந்த கிளை வீதியால் இப்படியே திரும்பி ஒரு 100 மீட்டருக்கும் குறைவான தூரம் தான் பெரிய அணிச்சா வந்து இந்த பெலாலி சந்தை வந்து வந்துடும். ஸோ அதை நோக்கித்தான் வந்து போய்கொண்டிருக்கிறோம். எத்தனை மணிக்கு ஏலம் ஆரம்பிக்கும்ன்ற விஷயம் தெரியாது, என்ன மாதிரி மீன்கள் இருக்குமென்னு தெரியாது. போய் பார்ப்போம். இப்படியே வந்து என்னுடைய வெள்ளதபுரம் திரும்பணும். சந்தை பகுதிக்கு வந்துட்டோம். ஆனால் பெரும்பாலான ஆக்களினும் வேற இல்லை, எதுவும் ஆரம்பிக்கலை. சந்தைக்கு மீனை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல தெரியும், விலை வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். சந்தை பகுதி வந்து இன்னும் ஆரம்பிக்கல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரியார்கள் வந்து கொண்டிருக்கணும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் பகுதி அகலப்பட்டு அப்போ எடுக்கப்பட்ட அந்த இதுவெல்லாம் வந்து குவிச்சு விட்டுருக்கணும். இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டுட்டு போல் பார்த்தீங்கன்னா வாசல் வந்து இந்த பலாப்பழம் எல்லாம் விற்பனை செய்யணும். அதோட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிரக்கறியெல்லாம் பொன்னாங்கண்ணி, கறிமிளகா, பச்சை மிளகா இதெல்லாம் இந்த சந்தை வாசல்லே உணர்ந்து விற்கணும். சந்தைக்குள்ளே போகும். இந்த சந்தை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து 3 இடங்களில் வந்து இந்த ஏல முறையில் வந்து இந்த மீன் விற்பனை வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த மீனை பிடிச்ச இந்த மீனவர்களை வந்து இந்த ஏலம் கூடுறவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட விலையை வந்து தீர்மானித்து வந்து அதை வந்து அதில் கையளிக்கணும். அந்த விலைக்கு ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் வந்து வியாபாரிகள் அதை கேட்டு வாங்கினோம். இல்லாட்டி வந்து அப்படியே அந்த இடத்தையே மீன் வச்சுக்கணும். உடனடியாக ஏலம் முடியாது இல்லை, நேரம் செல்ல செல்ல வேறு யாரும் வந்து அந்த விலை கட்டுப்படியாக இருந்தால் வந்து அவைகிட்ட வந்து அந்த மீனை கையளிக்கணும். அதை விட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாதாரண வீட்டு தேவைகளுக்கு ஏற்ற விதத்தில் வந்து பகுதி பகுதியாக பிரித்தும் கிலோக்களுக்காக, அதாவது 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி சின்ன சின்ன அளவுலையும் சிறிய அளவுலையும் வந்து பிரித்தும் வந்து விற்பனை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலம் வந்து கிலோவுக்கு அப்படி என்ற 1 கிலோக்கு இவ்வளோ ஒன்று கூறி முழுமையாக எவ்வளோ கிலோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அளந்து அதுக்கேற்ற மாதிரி கட்டணம் விடுற அந்த முறையும் இருக்குது. மொத்தமாக இவ்வளவு மீனும் எவ்வளவு அந்த விதத்திலையும் வந்து ஏல முறை வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. 2 விதமாகவும் வந்து நடைபெறுது. இந்த வியாபாரிகளிடையும் மீனவற்றையும் முடிவுகளை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படுது. குறிப்பாக இந்த முறையில் தான் ஏலம் நடைபெறுது, அந்த மாதிரி இல்லை.
பாருங்க இல்லை ஓரா மீன் இந்த ஓராம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு விளையாட்டு விதத்தில் வந்து அளந்து தான் கொடுக்க போயிடும். 1 கிலோ வந்து இப்போ 1 கிலோ வந்து 750 ரூபா வரைக்கும் வந்து கூறியிருக்கணும் இந்த ஓரா மீன்களுக்கு. சீரா பாரு 1250 1250 1250 1300 1300 1300 1300 1300 1300 1300 1300 சீரா பாரு 1300 1300 வாழம்பரே கடை 1300 1300 வேண்டன வாழம்பரே கடை 1300 வாழம்பரே கடை 1300 1300 1300 வாழம்பரே எடுத்து அளவு கண்ணிருக்கு 1300 இல்ல வாழம்பரே எடுத்து ஓடிப்பியா 1300 வாழம்பரே எடுத்து ஓடிப்பியா 1300 1300 கொடுக்க போற 1300 1300 1300 நம்பர் எடுத்து போட்டோன்னா அது முதலே கொடுத்துருங்க. 4 கிலோ 1300 இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூடை மீனுக்கு இந்த சந்தையில் நிறைய கேள்வி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல விலைக்கும் வந்து விற்பனை ஆகிக்கொண்டிருக்கு இந்த சூடை மீன்கள். சூடை மீன் கூட 1200 ரூபா போகுது. இருக்க மீன் உண்டு. இங்கால பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இடத்த வந்து கருவாடம் வந்து விற்று கொண்டிருக்கீங்கன்னா நம்ம நிறைய கிடந்தது வாங்கிட்டீங்க. வரவிறப்பாக இப்போ சந்தை இயங்கி கொண்டிருக்கு. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் கூறினா ஆனால் பெரும்பாலும் சில்லறையாகவும் வந்து மீன்களை வாங்கி கொண்டிருக்கணும். இல்லை பேர மீன் ஒன்று போய்கொண்டிருக்கு. இங்கே பாருங்க இந்த நண்டு சின்ன வழியில் வந்திருக்கு. அவ்வளோ நல்ல நல்ல விலை மீன். அரை கிலோக்கு மேல 1300 எல்லாம் மீன்பிடி வேலை. ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தை பகுதியில் பெரும்பாலும் வந்து இந்த கொண்டுவரப்பட்ட மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர மீன், அதோட வந்து விழா மீன், அதோட வந்து இந்த ஓரா மீன்கள் இதான் வந்து பெரும்பாலாக கொண்டு வந்திருக்கணும் இந்த மீனவர்கள். அதே நேரம் நான் நினைக்கிறேன் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன்களை வந்து கிலோக்கு அளந்து தான் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். அதாவது 1 கிலோவுக்கு ஏலம் கூறி மொத்தமாக அளந்து எவ்வளோ கிலோ வருதுன்று அதுக்குரிய விதத்தில் வந்து
கட்டணம் வரவிட்டு கொண்டிருக்கணும். இந்த பகுதியில் ஏனைய பகுதியில் கூடுற மீன்களும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு இந்த இடத்த வச்சு தான் வந்து நிறுத்து வியாபாரிகள்கிட்டையும் ஏனைய கருத்தை வைக்க வாங்குறார்கள்ட்டையும் வந்து ஒப்படைச்சு கொண்டிருக்கணும், வாங்கி கொண்டிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன்களோட வந்து கருவாடுகளும் வந்து வச்சுக்கணும். இது 2 பேர்கள் எனக்கு என்னென்னு தெரியல, ஆனால் பாருங்கள் நல்ல மெல்லிசான கருவாடுகள் பரவலாக இந்த இவையை வந்து வச்சு விற்கணும். அதோட இங்கால பார்த்திங்கன்னா இந்த பலாலி மீன் சந்தையில் பெரும்பாலும் வந்து இந்த பெண்கள்லாம் வந்து ஏலம் கூறி மீன் விற்கிறதையும் வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 4 இடங்களில் வந்து இந்த பெண்கள் ஏலம் கூறி வந்து மீன் விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னதான் வந்து பார்த்திங்கன்னாலும் இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டு அதை விட வந்து இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ் இப்படி வந்தாலும் நேராக போய் வந்து இப்படி வாதாடி வாங்குறது வந்து ஒரு தனி சுகம் தான், ஒரு தனி அனுபவம் தான். எடுத்து போடுங்க. எடுத்து போடு. இந்த ஒரு ஆபத்து மிச்சம் எடுத்து போடு. சின்ன அது பட்டரை இங்கே எடுத்து போடு. எடுத்து போடு. நான் வாங்கி தரேங்க. அண்ணா என்ன 100 நான் 1.5 கிலோ 1100 1650 1300
1300 1300 1300 முக்கால் கிலோ 1300 ரைட் கொடுக்க போறேன் உங்களோட வேலை தான் 1200 முடியுங்க அர்ஜமின் தட்டு 1500 1500 கிலோக்கு 1100 கிலோக்கு 1100 கொடுக்க பாரு 1100 1100 1100 1150 1150 அந்த 100 ரூபாய் கழிச்சு விடுவோம் 1150 1150 1300 அப்படியே ஒட்டி 1300 1300 ஐயா எல்லாம் சேர்த்தா 1300 2 கிலோ படவாயிரு 1350 1400 1400 ஐயா ரைட் எடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து கடலில் பறிக்கப்பட்ட உடன் மீன்கள் தான். ஆனால் வந்து சில இடங்களில் வந்து அதாவது இந்த ஐசுக வச்ச மீன்களும் கொண்டு வந்து முதல் நாள் பிடிக்கப்பட்ட மீன்களும் வந்து விற்பனைக்கு வந்திருக்கிறத பார்க்கலாம். பெரும்பாலும் உடன் மீன்கள், சில மீன்கள் வந்து இவ்வாறான மீன்களும் வந்து இருக்குது இந்த சந்தை பகுதியில். அண்ணா என்ன
அண்ணன் 1200 வந்து 500 அண்ணன் 1200 வருங்க அண்ணன் 1200 வருங்க அண்ணன் நிறுத்தாரு 1200 வருங்க அண்ணன் அப்படியே 1200 1000 கேட்டாச்சு 1000 கேட்டாச்சு 1200 போடுங்க 1000 கோடி ஒரு 1250 ஐஸ் ஒரு 1100 கழிவில்லாம தான் போகுது அதான் நான் 1250 கழிவில்லாம 1150 இருக்க போறேன் கழிவில்லாம தான் வேட்டு கொடுத்துறேன் அது 1600 எடுக்கிறாங்க 100 ரூபாய் பிடிச்சு கொண்டு கொடுங்க அது 100 ரூபாய் பிடிக்காம கொடுங்க அதெல்லாம் கிடாது ஆயிரமா 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 1200 அதத்தான் அக்கா நாளைக்கு எழுத கூறு நீ அது பாவடி வேண்டாம் பாவடி வேண்டாம் அருமங்கள் 10 தான் அது என்னங்க அப்படிக்கா 1000 50 போடு 10 5 ரகலி இது வேலை போடுங்க குடிப்பம் தொழில் தொழில் 350
350 சோப்பு கிலோவுக்கு 350 350 350 தனிச்சு வாப்பா நம்ம தரம் 350 கருவாடோட மாறி வைக்கிறாங்க எக்கச்சக்கம் அதுல எங்களுக்கு வாசல் 20 போடு வந்தாக்கா 20 போடு இப்படியாக ஏலம் நடைபெற்று கொண்டிருக்கும். நாங்கள் இப்படியே வந்து இந்த சந்தையை விட்டு வெளியேறி போகிறோம். இங்கே வாசலில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மரக்கறி இருக்குது. இங்கால கீரைக்கட்டு, அதை விட வந்து கத்திரிக்காய் எல்லாம் வச்சுக்கணும், வாழைக்காய், பைத்தங்காயா போஞ்சியான்னு தெரியல, அதை விட மரவள்ளிக்கிழங்கு, தேசிக்காண்டு மரக்கறிகளும் இருக்கிறத பார்க்கலாம். அப்படி எஞ்சால ஒரு ஐயா வந்து பார்த்திங்கன்னா இந்த கரட்டு, பசலிக்கீரை அந்த மாதிரியான சாமான்கள் வச்சுக்கிறார். உங்களால் காகங்கள் கூட்டமாக நிற்கிது பாருங்கள். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த காணொலி பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த காணொலி தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த பலாலி பிரதேசத்தை சேர்ந்த உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்தினமெண்டா அவைக்கு வந்து இந்த காணொலி பகுதியை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் வந்து பெண்கள் ஏலம் கூறி விற்பனை செய்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இன்னொரு காணொலி பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.